நீங்கள் உங்கள் மூளையிடம் என்ன சொல்கிறீர்களோ அது உண்மையா இல்லையா என்று கேட்காது. அதற்கான ஆதாரங்களை தேடி அதை நம்ப வைக்கும். இப்போ நீங்கள் கேட்டதுக்கான அர்த்தம் என்னென்னா, உங்கள் மூளை லிட்ரலாக நீங்கள் அதுக்கிட்ட என்ன சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுன்னா, நீங்கள் ஒரு லூசர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லூசர் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தானாக உருவாகி உங்களை லூசர் அப்படின்னு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும். நீங்கள் லூசர் தான் அப்படின்னு அது ப்ரூவ் பண்ணும். நீங்கள் சொன்ன விஷயத்தை அது உருவாக்கி உங்கள் பிரெயின் லிட்ரலாக உருவாக்கி அதை ப்ரூவ் பண்ணிக்கும். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை இதை சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் அடிக்கடி உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது உண்மை அப்படின்னு உங்கள் பிரெயின் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெளியில் நடக்கிற எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு நீங்கள் சொன்ன விஷயம் நடந்ததுன்னா இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும். இதுதான் அதுக்கான அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரெயின் ஒரு செகண்டுக்கு 11 மில்லியன் பிட் பர் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். அதாவது ஒரு செகண்டுக்கு 11 மில்லியன். அதில் வெறும் 40 மட்டும்தான் உங்களுக்கு கான்சியஸாக இருக்கும். வெறும் 40 மட்டும்தான் உங்கள் கான்சியஸில் இருக்கும். அதாவது 11 மில்லியன் நீங்கள் அன்கான்சியஸில் சப்கான்சியஸில் அது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த 11 மில்லியனில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வைப்ரேஷனில் மேட்ச் ஆகாத வரைக்கும் அது உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு அது தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுக்கான வேலை என்னென்னா, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை காட்டும். அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், ஏதாவது எவிடன்ஸ் தேடுறது மாதிரி தான். எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுக்கான எவிடன்ஸ் இது தான் தேடும். இது என்ன பண்ணுன்னா, அந்த 11 மில்லியன் பிட் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி இருக்கிறீங்களோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த 40 இன்ஃபர்மேஷனை மட்டும் குறிக்கொண்டு அதை தேடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய தடவை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சிருக்கும், ஆனால் நீங்கள் இந்த இடத்துல தான் வச்சோமா தேடி பார்த்தா அது அவத்தை தான் இருக்கும். ஏன்னா அது கண்ணுக்கு நம்ம தெரியாது. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம அதுக்கூட அலைன் ஆகாத வரைக்கும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதை நம்ம எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே யோசிக்கிற எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையானதாக மட்டும் யோசிக்கணும். மட்டும் நீங்கள் யோசிக்கும் போது என்ன ஆகுனா, இதுதான் உங்களுக்கு தேவை அப்படின்னு உங்கள் பிரெயின் நினச்சிக்கிட்டு அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, அதை மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்ட ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே மேட்ரு. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பல வருஷமாக நீங்கள் தப்பான இதை உங்கள் பிரெயினுக்கு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் அப்படி தான் சொல்லியிருப்போம். அதை நம்ம எப்படி ரீரைட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான ஒரு சயின்டிஃபிக் நேம் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இது 100% ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட் மூலிமா. உங்களால் அதை எல்லாத்தையும் ரீரைட் பண்ண முடியும். எப்படின்னா, நான் சொன்னது தான், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் யோசிக்கிறது மூலிமா. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா விஜுவலைசேஷன் தான். இதுக்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப் என்னென்னா, ஒலிம்பிக் அத்லெட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க விஜுவலைசேஷன் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, அவங்க ஜெயிக்கிற மாதிரி விஜுவலைசேஷன் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, அவங்க மூளை அதை கன்ஃபார்ம் பண்ணும். அவங்க மூளை அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா ரியல் லைஃப்லேயும் அதே மாதிரி அது கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். நமக்கு அந்த இது ரொம்ப ஃபெமிலியராக மாறிடும். அப்புறம் ஜெயிக்கிறது நமக்கு ஈஸியாகவே மாறிடும். இதையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இந்த வீடியோவிலேருந்து ஒரு 13 பாயிண்ட் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, யுவர் பிரெயின் ஃபில்டர் ரியாலிட்டி நாட் ஷோ இட் ஃபுல்லி. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, உங்கள் பிரெயின் ரியாலிட்டியை ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு தேவைன்னு அது நினச்சிக்கும். நீங்கள் நெகட்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான் தேவை அப்படின்னு அது நினச்சி இருக்கிற எல்லா நெகட்டிவும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பாசிட்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி தான் தேவை அப்படின்னு கொண்டாந்து அது நிறுத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் பிரெயினுக்கு பாசிட்டிவாங்கிறது கவலை கிடையாது, நெகட்டிவாங்கிறது கவலை கிடையாது, நல்லதாங்கிறது கவலை கிடையாது, கெட்டதா அப்படிங்கிறது கவலை கிடையாது. உங்களுக்கு அது லாபமானு தெரியாது, உங்களுக்கு அது நஷ்டமானு தெரியாது, உங்களுக்கு அது ஏமாத்துமானு தெரியாது, ஏமாத்தாதானும் தெரியாது. அதுக்கு தேவை இன்ஃபர்மேஷனை லோட் பண்ணுறது மட்டும்தான். அது ஒரு டூல் மட்டும்தான், ஒரு ரெக்கார்ட் பிளேயர். இன்னும் நிறையா இருக்குது, ஒரு சர்வைவல் மெக்கானிசம், இந்த மாதிரி நிறையா பேர் அதுக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா, நீங்கள் சொல்கிறது அது அப்படியே செஞ்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறது அது அப்படியே செஞ்சிடும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, யுவர் பிலீஃப்ஸ் டிசைட் வாட் யுவர் பிரெயின் நோட்டீஸ். அதாவது நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீங்களோ அதுதான் உங்கள் பிரெயின் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து கன்ஃபார்ம் பேசஸ் உங்கள் பிரெயினில் ரன் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா ஒரு செட் ஆஃப் நியூரன்ஸ் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் இது ஒர்க் ஆகாதா அப்படின்னு அது கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும்.
அடுத்து வந்து என்னென்னா நெகட்டிவ் தாட் கிரியேட் நெகட்டிவ் ஃபில்டர் இன் மைண்ட். அதாவது நீங்கள் அதிகப்படியான நெகட்டிவான எண்ணங்களை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபில்டர் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். இதுக்கான வேலை என்னென்னா, நீங்கள் அதிகமாக நெகட்டிவ் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு சுற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அது என்ன பண்ணுன்னா, இந்த ஃபில்டர் இருக்கிறதுனால நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு வந்து தெரிகிற மாதிரி வந்து அது பண்ணும். இதை போக்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது, ஆப்போசிட்டாக மாற்றணும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு சிம்பிள் தான். பாசிட்டிவாக யோசிச்சுட்டே இருங்க. அது என்ன நினச்சிங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபில்டர் வந்து மைண்டில் உருவாக்கும். எவ்வளோ நெகட்டிவிட்டியான சரௌண்டிங்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். ஏன்னா நம்ம மைண்டில் வந்து பாசிட்டிவிட்டி ஃபில்டர் இருக்குது. அதனால் நெகட்டிவ் எல்லாம் அது வந்து ஃபில்டர் பண்ணிடும். அடுத்து வந்து பாசிட்டிவ் பிலீஃப் அட்ராக்ட் பாசிட்டிவ் எவிடன்ஸ். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். நியூரோபிளாஸ்டிசிட்டி மேக்ஸ் மைண்ட் செட் சேஞ்ச் பாசிபிள். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், உங்கள் பிரெயினில் வந்து நியூரோ பேத்வேஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் ரீரைட் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சியான திங்கிங் மூலிமா அதை நீங்கள் வந்து மாற்ற முடியும். அடுத்து வந்து என்னென்னா, விசுவலைசேஷன் வந்து உங்களோட ரியல் அவுட்கம்மை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நாம் ஃபஸ்ட்டு சொன்னது தான், அத்லெட்ஸ்லாம் வந்து தங்களோட அவுட்கம்மை வந்து விசுவலைசேஷன் பண்ணுவாங்க. அவங்க மட்டும்தான் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களோட சின்ன சின்ன இதையும் நீங்கள் வந்து அவுட்கம்மை வந்து விசுவலைசேஷன் பண்ணலாம். ஏன்னா விசுவலைசேஷன் பண்ணுறது மூலிமா உங்கள் பிரெயினுக்கு வந்து அது வந்து ஃபெமிலியராக மாறிடும், பழக்கம் அடைஞ்சிரும். அது பிரெயினுக்கு வந்து பழக்கம் அடைஞ்சிருச்சுன்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து கொஸ்டின் கேன் ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட் டைரக்ஷன். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, இப்போ நெகட்டிவான பிலீஃப் வரும்போது நீங்கள் அதுக்கிட்ட சில கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த நெகட்டிவோட டைரக்ஷனே வந்து மாறிடும். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னா, இது ஏன் வருது, இந்த நெகட்டிவ் தாட்டால் எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் அதுக்கிட்டே அந்த நெகட்டிவ் தாட்டுக்கிட்டே கேட்டிங்கன்னா ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லிடும். அப்புறம் நீங்கள் வந்து அது கவனிக்க தேவையில்லை. அடுத்து வந்து வாட் யுவர் சர்ச் ஃபார் யூ ஃபைண்ட். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதை வந்து உங்கள் பிரெயின் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திடும். அதாவது நீங்கள் ஏதாவது கேள்விக்கான பதில் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பிரெயின்கிட்ட நேரடியாக கேளுங்க, அது வந்து பதில் தேடி வந்து கொண்டாந்து கொடுத்துரும். அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அவேர்னஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு சேஞ்ச். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் மைண்டுக்குள்ளே வர ஸ்டோரியை வந்து நீங்கள் அவேராக கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து வந்து டெய்லி மென்டல் ப்ராக்டிஸ். அதாவது நீங்கள் டெய்லியும் பாசிட்டிவான இருக்கிற மாதிரி மென்டலாக ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். விசுவலைசேஷனை தான் நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நம்மளோட எனிமியும் நம்ம பிரெயின் தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இதுதான் கடைசி பாயிண்ட்டு. யுவர் பிரெயின் இஸ் நாட் யுவர் எனிமி, இட் இஸ் எ டூல். அந்த பிரெயின் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அது செய்யும். அதனால் அது மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, நம்ம என்விரான்மெண்ட் மேலே தான் தப்பு இருக்குது. நம்ம அதுக்கிட்ட என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம சொன்னோம்னா அது மட்டும் அது செய்யும். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து பிரெயினுக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்கிறதுனா உண்மையிலே என்ன, அதுக்கிட்ட எப்படி நம்ம சொல்கிறது, அதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் இப்போ நீங்கள் இது சாதாரணமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அதை தான் நான் சொல்கிறதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு தனியாக விசுவலைசேஷனுக்கு அஃபர்மேஷனுக்கு தனியாக டைம் ஒதுக்கி தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக திங்க் பண்ணுறீங்கள அதுவே உங்களுக்கான விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கான டைம் தான். நீங்கள் அந்த டைமையும் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 24 மணி நேரமும் திங்க் பண்ணுறீங்கள அதையே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது மூலிமா தான். எது வேணுமோ அதை மட்டும் திங்க் பண்ணுறது மூலிமா தான். ஜஸ்ட்டு சிம்பிள் கான்செப்ட் தான். உங்கள் பிரெயின் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் நல்லதை சொன்னீங்கன்னா நல்லதை கன்ஃபார்ம் பண்ணி நல்லதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தும். நீங்கள் கெட்டதை சொன்னீங்கன்னா கெட்டதை கொண்டு வந்து தரும். அவ்வளோதான். உங்கள் பிரெயின் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அதுதான் வேலை, வேறு எந்த வேலையும் அதுக்கு இல்லை. நீங்கள் சொல்கிறத அது கேட்டுக்கிட்டே இருக்கும், மற்றவங்க சொல்கிறதே அது கேட்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விதமான ஒரு ரியாலிட்டி வந்து அது உருவாக்கும். நிறைய பேர் நினைக்கலாம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூடவே வாங்க, அப்படியே நம்ம எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நாலேஜ் வந்து கிடைக்கலாம், ஒரு புது இன்சைடு வந்து கிடைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம், புரிஞ்சிங்களாலும் சரி புரியலனாலும் சரி அப்படியே கூடவே வாங்க. சின்னதாக ஒரு 4-5 மாதம் போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். ஏதாவது டவுட் இருந்தால் அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ எப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு மக்களே.